இந்த சினிமாக்காரங்களுக்கு இந்த விசில் அடித்தா தான், சத்தம் போட்டால் தான் விழா நடக்கிற மாதிரியே தெரியும். இங்கே பேசி ஒரு டைரக்டர் சொன்னார், இந்த விருதெல்லாம் கிடைக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது அப்படின்னு மகிழ்ச்சிப்பட்டார். உண்மையாக சொல்கிறேன், நான் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பேன், போனஸ் வாங்கியிருப்பேன். ஆனால் ரசிகர்களாகி உங்களுடைய கைதட்டல் தான் எங்களுக்கு கிடைக்கிற டானிக். பாட்டு எழுதுவேன், கவிதை எழுதுவேன், நடிப்பேன். அப்படின்னு இங்கே வந்து சினிமாவுக்குத்தான் நாங்கள் தியாகம் பண்ண போகணும்னு சொல்லுவாங்க. அவன்கிட்ட சரி ஒரு கதையை சொல்லுன்னு சொன்னால் அந்த கதையில் ஒரு அர்த்தம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. முத்துராமன் நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறேன்னு கேட்டார். சார்னு தயங்கினேன். ஏன் தயங்குற, எல்லாரும் சொன்னாங்களே நீயும் சொல்லு அப்படின்னு. நான் சினிமாக்காரன் ஆகணும். நம்ம சொக்கலிங்க சார் பேசிட்டு போனார், 100 வயசு வாழணும், அதுக்கு எப்படியெல்லாம் வாழலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட நான் நெருங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ வயசு 92. நான் வந்து ஏவிஎம்ல சேர்ந்து எடிட்டிங்கில் அப்ரெண்டிஸாக சேர்ந்து அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அதன் பிறகு டைரக்டர் ஆகி இப்போது நான் 77 படங்களை இயக்கி இருக்கிறேன்.